நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகுகின்றோம். கும்பகோணத்தில் நாம் தமிழர் கட்சியில் 700 பேர் உறுப்பினர்களாக இருந்தனர். இந்த நிலையில் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானின் செயல்பாடுகள் கொள்கைக்கு முரணாக இருப்பதாக கூறி ஒன்றிய செயலாளர் பூபேஷ் குப்தா தலைமையிலான நிர்வாகிகள் 700 பேரும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். கும்பகோணம் பூத் கமிட்டியை கலைத்ததோடு பூத் கமிட்டி கட்டமைப்பு படிவத்தை அரசலாற்றில் வீசி எறிந்தனர். உறுப்பினர் அட்டையில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் புகைப்படம் உள்ளதால் அந்த அட்டைகளை வீசி எறியாமல் கட்சியின் தலைமையிடம் ஒப்படைக்கப் போவதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். சீமான் எந்த விளக்கமும் கேட்காமல் கட்சியில் உள்ள அனைவரையும் புறக்கணிப்பதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கமிடும் சீமான் வேறு மாநிலத்தவருக்கும் வேற்றுமொழி பேசுபவர்களுக்கும் பல இடங்களில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியுள்ளதாக தெரிவித்தனர். அந்த வகையில் கும்பகோணத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சட்டமன்ற வேட்பாளராக சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ஆனந்த் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டி காட்டியுள்ளார் ஒன்றிய செயலாளர் பூபேஷ் குப்தா. எங்கள் அண்ணன் சீமானின் கொள்கைகளிலும் கருத்திலும் எங்களுக்கு எந்த முரணும் கிடையாது. ஆனால் அவருடைய செயல்பாட்டிலும் நடவடிக்கையிலும் எங்களுக்கு முரண் உள்ளது. பலமுறை இங்கு நடக்கும் பிரச்சனைகளை தலைமைக்கும் அண்ணன் சீமானுக்கும் நேரில் அனுப்பியும் எங்களுக்கு எந்த விதமான பதிலும் அதற்கான முடிவும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து சிலர் விலகியுள்ள நிலையில் ஒரு ஊரில் பூத் கமிட்டியே கலைக்கப்பட்டிருப்பது தம்பிகளை கவலை கொள்ள செய்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் சக்திகுமார்.